சற்று நேர சிந்தனைக்காக வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அடுத்து ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கணும். 2 சாமுவேல் 14:30 வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 14:30 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாப்பின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவதாக இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான சம்பவம், இந்த அப்சலோம் பழி வாங்குகிற ஒரு குணம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஏன் அப்சலோம் வருகிறான்? அப்சலோமுக்கு தப்பி ஓடுங்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் என்றால், இந்த அப்சலோமை தாவீது ஒரு தீய சக்தியாக, விரோதம் செய்கிற ஒரு ஆவியாக அவர் பார்க்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, மூன்றாவது சொல்றாரு, அவன் பழி வாங்கக்கூடியவன். எப்படி பழி வாங்கினா? 2 சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று, அவனுடையதான தங்கை தாமாரின் நிமித்தமாக அம்னோனை பழி வாங்குகிறதை பார்க்கிறோம். இந்த அம்னோன் என்கிறவன், நல்ல கவனிங்க, அவனும் சகோதரர்கள். இன்னொரு தாய்க்கு தன்னுடைய தகப்பனுக்கு பிறந்த ஒரு குமாரன். இவன் தாமாரின் மேலே, அதாவது அப்சலோமுடைய தங்கையின் மேலே ஆசை வைக்கிறான். அதை நீங்கள் வேதவசனத்திலே வாசிக்க முடியும். அவன் ஆசை வைத்து அவளை எப்படியாவது எனக்காக அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவனாக தீவிரமாக செயல்படுகிறான். இவனுடையதான செயல்பாடு முற்றி இவனுடைய உடம்பு மெலிந்து போகிற ஒரு அனுபவத்துக்கு நேராகி வருகிறது. இவனுடைய சரீரம் பலவீனப்படுகிறது. அவனுடையதான ஒரு நண்பன் வந்து கேட்கிறான், நீ ராஜகுமாரன் அல்லவா, உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்தில் இருந்தவைகளை வெளிப்படுத்துகிறான். இப்படியாக அப்சலோமுடைய சகோதரி மேல, தாமார் மேல எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த இடத்திலே ஒரு பொல்லாத சூழ்ச்சியை அவன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனை குறித்து பைபிள் சொல்றது, அவன் மிக தந்திரவாதி என்று சொல்லி தந்திரமாய் ஒரு ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறான். அந்த ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆலோசனை அவன் அப்படியே செயல்படுத்துகிறான். செயல்படுத்துகிற வேளையிலே இந்த தாமார் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாக இவனுடைய வீட்டுக்கு வருகிறாள். வருகிற இடத்துல அவளுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டான். பைபிள் சொல்றது கற்பழித்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தாச்சு. இப்போ என்னன்னா, எவ்வளவு தூரமாக அவளை அம்னோன் நேசித்தானோ அவ்வளவு தூரமாக அவளை பகைக்கிறான். வெளியே போ. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றா, இவ்வளவு என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு போடுங்க. அவ பலவர்ணம் அங்கி போட்டு இருக்கிறா, எல்லாத்தையும் கிழிச்சிட்டு தலையில புழுதிய வாரி போட்டுக்கிட்டு சத்தம் போட்டு அழுகிறாள், என்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டான் என்று சொல்லி. இதை அவளுடைய சகோதரனாகிய அப்சலோம் அறிந்து கொள்கிறான். ஆனா அப்சலோம் என்ன செய்யறான் தெரியுமா? உடனே பழி வாங்கல, அதை மனதிலே வைத்துக் கொள்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படியே அதை மனசுல வைக்கிறான். ஓ, என்னுடைய தங்கையை ஒரு வேசியை போல நீ நடத்தினாய் அல்லவா அப்படின்னு சொல்லி அதை மனதில் வைக்கிறான். ஆனா
அவனிடத்துல இப்ப பேச்சு இல்லை, எந்த விதமான சம்சாரங்களும் அவனிடத்துல இல்லை, அப்படியே மௌனமா இருக்கிறான். ஒரு வேளை வருகிறது, அந்த வேளையிலே அவன் என்ன செய்யறான்? பழி வாங்குகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் பழி வாங்குகிறான். எப்படின்னு சொன்னா, ராஜாவிடத்துல போய் அவன் கேட்கிறான். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்கள், 25வது வசனத்தை வாசிங்க. 25 13 25. பிரைஸ் தி லார்ட். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகி உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றார். அவனை வருந்தி கேட்டாலும் ஆசீர்வதித்தான். இங்க அப்சலோம் என்ன பண்றான் தெரியுமா? நீங்க ஒரு வசனத்துக்கு 2 வசனத்துக்கு மேல படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆட்களை வைத்து ஆடுகளை மை கத்திரிக்கிறதற்காக அந்த வேலையை ஈடுபடுறதுக்கு அவன் அந்த நேரத்தில் என்ன பண்றானா, ராஜகுமாரர் எல்லாரையும் அன்னைக்கு விருந்துக்கு கூப்பிடுறான். ராஜாவையும் போய் கூப்பிடுறான். ராஜாவுக்கு போறதுக்கு மனசு இல்ல. ராஜா என்ன பண்ணிட்டான்னா, அப்சலோமை ஆசீர்வதித்து விட்டான். அவனுடைய சூழ்ச்சியை பாருங்க. இப்ப அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சரி, நீங்க தான் வரலன்னா அடுத்து 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அப்சலோம் அவன் சொல்றான், அது கூடாது இருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோடு வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றார். அதற்கு ராஜா என்ன என்றார்? பின்னையும் ராஜாவை மறந்து கேட்டுக்கொண்டபடியினால் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடு போக விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன நடந்து தெரியுமா? ராஜாவை கூட்டப்பட ராஜா வரல. மக்களே, நாங்க வந்தா உனக்கு பெரிய செலவு உண்டாகும், நீ போயிட்டு வான்னு ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ அம்னோனை கூட்டிட்டு போனோம், பழி வாங்கணும். அதனால ராஜா இடத்துல தந்திரமா பேசி, என் சகோதரனாய் அம்னோனாவது என் கூட வரட்டும். இப்ப ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? அம்னோனை அனுப்புகிறார். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்னோனை மட்டும் இல்ல, அதே ஸ்தானத்துல ராஜகுமாரராக இருக்கிற எல்லாரையும் அவனோடு அனுப்பி வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் அவன் கூட அனுப்பி வைக்கிறதை வேத வசனத்துல வாசிக்கிறோம். இவன் அதற்கு முன்னாடி அப்சலோம் என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடையதான வேலைக்காரர்களுக்கு கற்பித்திருந்தான். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கவனமா செயல்படணும். இவனுக்கு நல்ல மதுபானத்தை கொடுத்து அவன் அந்த மதுபானத்தின் மயக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்க அவனை அடிச்சு கொலை செய்யணும், நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி இருந்தான். அப்படியே அந்த காரியத்தை வேலைக்காரர்கள் செய்து நிறைவேற்றி அம்னோனை கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்மளால படிக்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அப்சலோமின் ஆவி நமக்குள்ள இருந்தா பழி வாங்குகிற அனுபவம் நம்மிடத்துல இருக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்சலோமினுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நாம பழி வாங்குறவர்களா இருப்போம். இந்த அப்சலோமின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி காணப்படுவோமே என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல பழி வாங்குறான். எப்படி பழி வாங்குறான் அப்படின்னா, தாவீதுடைய படைத்தலைவனாகிய யோவாப் இருக்கிறான். இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்? 2 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அது வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வேலைக்காரனை பார்த்து, என் நிலத்திற்கு அருகே யோவாப்பின் நிலம் இருக்கிறது, நீங்கள் போய் அதை தீ கொளுத்தி போடுங்கள் என்றார். அப்படியே
அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அப்சலோம் ஒரு முறை தகப்பனுக்கு விரோதமாக ஒரு தப்பை செஞ்சுட்டு ஓடிட்டான். பல வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மகனை தகப்பனிடத்துல சேர்க்கணும். இந்த வேலையை யாரு பார்க்கறது தெரியுமா? யோவாப்பு பார்க்கிறாரு. யோவாப்பு ஒரு லேடியை ரெடி பண்ணி அந்த லேடிகிட்ட சில வார்த்தைகளை சொல்லி, நீ இப்படி போய் ராஜாவிடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அவள் அப்படியே போய் ராஜாவிடத்துல சொன்ன உடனடியாக ராஜாவுடைய இருதயம் என்ன செஞ்சது? மாறுச்சு. சரி, என்னுடைய அப்சலோம் என்னுடைய மகன் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம், அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கிறேன்னு சொன்னா. இப்போ அந்த அப்சலோமை யோவாப்பு கொண்டு வந்து தன்னுடைய ஸ்தானத்துல நிறுத்தியாச்சு. ஆனா இதுல என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு அடுத்த ஒரு முறை அப்சலோம் கூப்பிடுகிறான். யார? யோவாப்ப. நீங்க வா, ஒன்றத்துல சில காரியத்தை பேசணும். அப்ப யோவாப் சொன்னா வரமாட்டேன். திரும்பவும் ஆள் சொல்லி கூப்பிடுறான், நீ வா. அவன் சொன்னான் நான் வரமாட்டேன். அதனால வரமாட்டேன்னு சொன்ன கோபத்தினால தான் இந்த யோவாப்பினுடையதான வயலை அவன் வேலைக்காரர்ல வச்சு தீக்கொளுத்தி போடுவதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வேதம் சொல்லுகிறது பழி வாங்க கூடாது. இந்த அப்சலோமினுடைய ஆவி இருக்கிறவர்கள் பழி வாங்குவார்கள். இன்றைக்கு நம்மை நாமே ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்களை நாம் பழி வாங்கக்கூடியதான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான்னு ஒன்று நம்மை நாம யோசித்து பார்க்கணும். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கல்லடி மாமூட்டில் நடந்த ஒரு சம்பவம். கல்லடி மாமூட்டு யெகோவா இரட்சணிய சபையை சார்ந்ததான ஒரு மனிதன். அவன் இன்றைக்கு தேவ மனிதனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். அன்றைக்கு அவன் ஒரு மோசமான ஒரு தன்மையோடு, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தன்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறான். இந்த வேளையில் என்ன நடக்க தெரியுமா? அவனுக்கு அறிமுகமான ஒரு மனிதன் அவனுடைய தங்கையை வலுக்கட்டாயமாக கற்பழிக்கிறான். அவளுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான். இப்பொழுது இவனுக்கு இந்த செய்தி கேள்விப்படும் போது இவன் என்ன செய்தானா? கொலை வரை பிடித்தவனாக, எப்படி ஆகிலும் அவனை நான் கண்டுபிடிப்பேனே, ஆனால் அவனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி ஒரு பெரிய கொலை ஆயுதத்தை தன்னுடைய கையிலே சுமந்து கொண்டு நடப்பான். எங்க பார்த்தாலும் அவனுக்கு மைண்ட்ல முழுசு இந்த சிந்தனை தான். என் தங்கையை கெடுத்துட்டான், இவனை கொலை செய்யணும். என் தங்கையை கெடுத்துட்டான், கொலை செய்யணும். அப்படிப்பட்டதான ஒரு வேகத்தோடு அவன் நடந்து வருகிறான். இந்த வேளையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினதான கர்த்தருடைய தாசன் இவனுடைய பெயரை சொல்லி, உன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையை சீரழித்தபடினாலே ஹல்லேலூயா அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ தீர்மானித்து தீவிரித்து நடக்கிறாய். நீ கொலை செய்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ மன்னிக்க வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்ட அந்த மாத்திரத்திலே அந்த இடத்திலே தன்னுடைய நிலைமைகளை உணர்ந்தான். ஆண்டவரே, நான் பழிக்கு பழி வாங்கக்கூடாதா? என்னுடைய தங்கையை ஒரு வேசியை போல நடத்தி கற்பழித்து விட்டான். அவன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சமாதானமா தேசத்துல உலாவி திரிகிறான். இவனை நான் விடலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஒரு அல்லேலூயா. நானே அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நேர ஊழியக்காரராய் கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பழி வாங்குகிற சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறி போகும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சிரித்த முகத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே அதை செய்வார். யாருக்கு மேலையாவது கசப்பு இருக்குமையானால், யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமையானால்,
இன்றைக்கே அவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக கர்த்தர் பழி வாங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கனைக்கு இடங்கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பழி வாங்குகிற சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமா என்ன செய்யணும்? ஒழிக்கணும். நாம ஒன்று சிந்திச்சு பாருங்க. உங்களையே நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டதான குணம், இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கவனியுங்கள். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த கைப்பிரதி ஊழியத்தை அவருடைய சைக்கிள்ல அப்படி சைக்கிள் ஓட்டி கைப்பிரதி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுக்கு வேண்டாதவன், வீட்டில் சொல்லு பேச்சு கேட்காதவன், அடங்காத ஒரு மனுஷன், பயங்கரமான மதுபான வெறியினால நிரப்பப்பட்டவனாக இந்த மனுஷனை காணும் போதெல்லாம் அடிப்பான். பார்த்துக்கிடுங்க. எந்த தெருவில் நின்னாலும், எந்த தெருவில் அவருக்கு பாட்டுக்கு தான் என்ன செய்வார்? கைப்பிரதியை கொடுத்துட்டு இருப்பார். அவரை பிடிச்சு போட்டு அடிப்பான். அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். அந்த இடத்துல இன்று எழும்பி அமைதலா தன்னுடைய வீட்டுக்கு போவார். அமைதலா தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையிலே பாருங்க, இது பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவனிடத்துல யாரும் தட்டி கேட்க முடியாது. தட்டி கேட்கிற போகிறவங்களுக்கும் ஆபத்து, அவங்களுக்கும் தீமை செய்வார். அப்படிப்பட்டதான ஒரு சுபாமுள்ளவன், ஒரு கொலைவரி பிடித்த ஒரு மனிதன். அப்போ யாரும் தட்டி கேட்கல, அவரும் தட்டி கேட்கல, அவரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, அவரும் எதுவும் செய்யல. என்ன நடந்து தெரியுமா? ஒரு நாள் நடு ரோட்ல பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூடி நிற்கிறார்கள். வாகனங்கள் எல்லாம் டிராபிக் ஜாமாவி நிற்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, வந்த ஒரு வாகனம், அந்த வாகனத்தை கிராஸ் பண்ணி போறதுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறான். அது இடிச்சு அந்த இடத்துல அவன் செத்து போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பழி வாங்கினா எந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது? காப்பாத்துறதுக்கு முடியாது. இப்போ ஒருத்தன் நம்மளை கெட்டவத்தை பேசிட்டான், இல்லைன்னா ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்டான், அவனை நம்ம பழி வாங்கணும். நம்ம என்ன செய்வோம்? திரும்ப ஒரு அடிக்கு ஒரு 2 அடி கூட கொடுக்கலாம். அதோட நமக்கு சமாதானம் வந்துருமா? அதோட அது தீந்துருமா? தீராது. அவன் பார்ப்பான், ஓ நீ 2 அடி அடிச்சியா, அவன் 10 அடி அடிப்பான். அடுத்து அந்த பகை விளைஞ்சு 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 கடைசியில் நம்முடைய தலைமுறைகளை என்ன செய்யும்? பாதிக்கும். நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுப்போம், அவன்கிட்ட என்ன செய்யாத பேசாத, அவனுக்கு பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யாத பேசாத, அவன் என்ன அடித்தவனாக்கும். இந்த பகை எப்படி அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறது? ஊட்டப்படுகிறது. அவனும் அதை பகையை வச்சுக்கிட்டு அவனுக்கு தலைமுறை ஃபுல்லாக அதையும் அப்படியே சுமந்து நடப்பான். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் பழி வாங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் வேதவசனத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4 to 10, 23 to 30 இந்த வசனங்களிலே வாசிக்கலாம். நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே 400 வருடத்திற்கு மேலாக இந்த பார்வோனுடைய எகிப்திலே தெய்வ பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அடிமைப்பட்டிருக்கிறதான ஜனங்கள் தங்களுடைய விடுதலைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறார்கள். ஆண்டவரை, எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எப்படியாவது எங்களுக்கு ஒரு நன்மை வேணும். ஆளொட்டிகளினால நாங்கள் கஷ்டப்படுகிறோம், நாங்கள் பலவிதத்திலே உபத்திரவப்படுத்தப்படுகிறோம், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரை என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். நல்ல கவனிங்க. மோசையை அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். நீ என் ஜனத்தை ஆராதிக்க என்ன செய்யணும்? போக விடு அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இவன் விடல. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த ஜனங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் இவங்க போனேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வேலையை டைட் பண்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுடைய வேலையை கடினம் உள்ளதாய் மாற்றுகிறான். சுமை பாரம் அதிகரிக்கப்படுகிறது, சுமை அதிகரிக்கப்படுகிறது. ஆளோட்டிகளினாலே தண்டிக்கப்படுகிறார்கள்.
ஆளொட்டிகளினால் அடித்து காயப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த தெய்வ பிள்ளைய, என் ஜனத்தை நீ இப்படி ஆளொட்டிகளினால உபத்திரவப்படுத்தினதுனால உன்னை விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் ஊழியக்காரன் மூலமாக செய்யும் பொழுது அவன் விடுறேன் போன்னு சொல்றான். ஆனா அவனுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா கடினப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நானா இருந்திருந்தேன்னா, நான் மோசையா இருந்திருந்தேன்னா, முதல்ல போய் பாம்பை போட்டாச்சு, கோலை போட்டாச்சு, அது பாம்பா மாறுச்சு, அங்க ஒரு அற்புதத்தை செஞ்சாச்சு. ஆனாலும் இவன் என்ன செய்யல? விடல. ஏன் விடல? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினா. அப்போ யோசிப்பேன், ஓ என்ன போ சொல்லிட்டு ஒன்னி அவனுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? லகுவா மாத்தணும். அப்பதான் அவன் என்ன செஞ்சிருப்பான்? விட்டு இருப்பான். இது நீர் கடினப்படுத்திடு, ஓ நீரும் வேண்டாம், உங்க ஊழியமும் வேண்டான்னு ஓடி இருப்பேன். ஆனா பல முறை பல அற்புதங்களை செய்த பிறகும் அவனுடைய இருதயம் திரும்ப 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 கடினத்தான் பட்டுச்சு. பாருங்க, கடினப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ செயல்பட்ட, என் பிள்ளைகளை அடிச்சு காயப்படுத்தின, என் பிள்ளைகளை அதிக பாரம் சுமக்க வச்ச, என் பிள்ளைகளுக்கு வேலை பழுவ நீ அதிகமாக்குன, அதனால என் பிள்ளைய தொட்டவனை நான் பழி வாங்கணும். என்ன பண்ணால் தெரியுமா? 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். உடனே சொல்லிட்டான், போயிரு, இனி நீங்க இங்க நிற்கக்கூடாது. அவங்க போனாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வழியில ஹல்லேலூயா திரும்பி பார்க்கறாங்க, பார்வோனும் அவனுடைய சேனையும் பின்தொடர்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்த பிறகும் ரெண்டு சேனையும் ஒன்னோட ஒன்று சேராம ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பை அங்கே இடையில நிறுத்தினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் வந்து நிற்கிறார்கள், பின்னாடி சேனை வருகிறது, இந்த பக்கம் மலைகள் குண்டு, இந்த பக்கம் மலைகள் குண்டு, இந்த பக்கம் செங்கடல், எங்க போனேன்னு தெரியல. அப்பத்தான் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. அவன் தன் கையில் இருக்கிறதான கோலனுடைய வல்லமையை அவன் அறியாதிருந்தான். அந்த கோல ஆண்டுடைய வார்த்தையின்படி அவன் நீட்டின போது என்ன செஞ்சு தெரியுமா? கடல் 2ஆக பிளந்து தன்னுடைய ஜனத்துக்கு வழியை கர்த்தர் விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய ஜனம் பார்க்குது, உலர்ந்த தரை வழியாக அவர்கள் கால்நடையாக ஓடுகிறார்கள், ஓடி தன்னுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை திறந்தா அதுல அந்நியன் பிரவேசிக்க விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பிரயாசத்தை, நீங்க படுகிற பாடு, நீங்க படுகிற வேதனை, நீங்க படுகிற நிந்தனை, நீங்க படுகிற அவமானம், இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து ஒரு வழியை உண்டு பண்ணுனா, அந்த வழியில நீங்க மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அதுல சத்ரு பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க, பார்வோன் அதுல வர விட மாட்டார். அல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனம் ஓடி தப்பித்துக் கொண்டது. இப்ப பார்வோன் சேனையும் பார்க்குது, பின்னாடி துரத்துங்கடான்னு ஆர்டர் கொடுக்கிறான். எல்லாரும் துரத்துறாங்க. போற வழியில ஹல்லேலூயா அந்த ரதத்தினுடைய உருளைகள் கலரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், கோலை திரும்பவும் தீட்டடா அப்படின்னு. உடனடியாக அவன் கீழ்ப்படிஞ்சான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜலம் அப்படியே வந்து அவர்களை மூடி போட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் பழி வாங்கினா அந்த மனுஷன் தப்பவே முடியாது. ஆனா நாம பழி வாங்கினா அந்த மனுஷன் என்ன செஞ்சிடுவான்? நமக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிறான்னு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு விரோதமாக நம்ம எழும்பி அவனை பழி வாங்கணும்னு நினைச்சா அவன் என்ன செஞ்சிடுவான்? தப்பிச்சிடுவான். ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ பழிக்கு பழி செஞ்ச, அதனால நீயே என்ன செய், வாரதையெல்லாம் நீயே அனுபவின்னு விட்டுருவாரு.
ஆனா இங்க அப்படி அல்ல. என் பிள்ளைகள் பழிக்கு பழி வாங்க போகல. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டதனால் இன்னும் அவமானம் அடைந்தார்கள், இன்னும் நிந்திக்கப்பட்டார்கள், இன்னும் வேலையினுடைய பழு அதிகரிக்கப்படுத்தப்பட்டது, பாரம் அதிகமாய் சுமத்தப்பட்டது. அதனால என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் பழி வாங்குவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் பழி வாங்குகிறார். சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் அழித்து போட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 136 அதிகாரத்திலே ஆண்டவர் செய்த அந்த நன்மையை அவர்கள் பாடலாக பாடுகிறார்கள். பைபிள் சொல்லுது, சிவந்த சமுத்திரத்திலே. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தன்னுடைய ஜனத்தை அதன் நடுவே கடக்க பண்ணினவரை துதியுங்கள். அடுத்து பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம பழிக்கு பழி வாங்கி இருந்தா இப்படி பாட்டு பாட முடியுமா? சொல்லுங்களேன். கவனமா எல்லாரும் என்ன கவனிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம பழிக்கு பழி வாங்க போயிருந்தா இப்படி நம்மளால பாட்டு பாட முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பழி வாங்குவா. அப்படின்னா மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. இந்த பழி வாங்கும் குணத்தை நீ விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது அப்சலோமினுடைய ஆவியாய் இருக்கிறது. இந்த ஆவிக்கு சபை மக்கள் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் நிறுத்தி பொறுமையா வாசிக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் நீங்க பைபிள் எடுக்கணும். அதனால தான் 2 தடவை சொல்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்னோடு 50 சேவர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரத்தில். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ஒரு அல்லேலூயா. அப்சலோமனுடைய ஆவியினுடைய 4வது காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராக. அதாவது இந்த அப்சலோம் என்ன செய்வான் என்று சொன்னால், ராஜாவின் முகத்தை தேடுகிறவர்களை தன் பக்கமாக திருப்புகிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வதாக சொன்னேன், இந்த அப்சலோமினுடைய ஆவி உள்ளவன் பழி வாங்குகிறவனாக இருக்கிறான். 4வதாக சொல்லுகிறேன், இந்த அப்சலோமின் ஆவி உள்ளவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இயேசு என்கிறதான தெய்வத்துக்கு நேராக, நம்முடைய ராஜாவுக்கு நேராக திருப்பப்பட வேண்டிய சிந்தனைகள், ஹல்லேலூயா, ஒருக்கப்பட வேண்டியதான ஒரு மனதின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி தனக்கு நேராக திருப்புகிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. உறக்கம் வந்தால் எழும்பி போய் என்ன செய்யணும்? வெளியே போகணும். வெளியே போய் கண்ணை கழுவிட்டு வரணும். உயிரை கொடுத்த பிரசங்கம் பண்ணுறேன், ஜீவனை கொடுத்த பிரசங்கம் பண்ணி அடி வயிற்றுல இருந்தாங்க பேசுகிறேன். வயறு அவ்வளோ காந்தது. ஆமாம், பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்கணும். கேட்குறதுக்கு பலன் உண்டாகணும். வசனத்தை கேட்குற நேரத்தில் உறங்கப்படாது. உரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்கு போகிற இடத்துல உறங்க முடியுமா? சம்பளம் தருவாங்களா? தரமாட்டான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும்னா விழிப்பா பிரசங்கம் கேட்கணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவதாக, ராஜாவை விட்டு ஜனங்களை தன் பக்கமாய் திருப்புகிறவன். இந்த ஆவி என்ன கவனிங்க, இந்த ஆவி இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபைகள்ல அதிகமா கிரியை செய்து, நமக்கு சபையில இருந்தா கூட ஆச்சரியப்படல. உரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவி அதிகமா கிரியை செய்து பெந்தேகோஸ்து சபைகள்ல. உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். எப்படின்னு சொல்லித்தரேன். திரும்ப ஒரு குடும்பம் செய்யக்கூடாது சொல்றேன். ராஜாவை விட்டு ஜனங்களை தன் பக்கமாய் இந்த ஆவி என்ன செய்யும்? இங்க என்ன எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு வழக்கு, 2 பேருக்கு மாறி மாறி வழக்கு. இப்போ ராஜா விடத்துல போனா ராஜா என்ன செய்வாரு? ஹலோ, ராஜா விடத்துல போனா என்ன செய்வாரு? ராஜா நியாயம் தீர்ப்பா. அப்ப ராஜா விடத்துல போறதுக்கு வாரவனை இவன் என்ன செய்வானா? மெதுவா கை கொடுத்து கட்டி கள்ள முத்தம் எல்லாம் கொடுத்து அப்படியே என்ன செய்வானா? தன் பக்கத்துல கொண்டு வந்து, உனக்கு என்ன பிரச்சனை உண்டுனாலும் நான் என்ன செய்யறேன்? நியாயம் தீர்க்கிறேன். ராஜாவுடைய சமூகத்தில் ஒன்ன விசாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி தன் பக்கமாய் திருப்புகிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு கள்ள போதகத்தை, கள்ள உபதேசங்களை சொல்லி தேவ ஊழியக்காரன் என்கிற போர்வையிலே ஒரு கூட்டர் கள்ள ஊழியக்காரர்கள் ஜனங்களை தன் பக்கமாய் தன்வசமாய் வைத்திருக்கிறார்கள். மறந்து போக வேண்டாம். ஊழியக்காரர்களை ரோல் மாடலா வச்சிருக்கிறாங்க. உலக பிரகாரமான மனுஷன் பாருங்க, நடிகர்மார்களை என்ன செய்வான்? தனக்கு ஃபேவரட்டா வச்சிருப்பான். தனக்கு அவர்களுக்கு ஒரு நற்பணி மன்றம் ஆயத்தப்படுத்தி அதுல அவர்களை கனப்படுத்துகிறது மாதிரி பல காரியங்களை செய்வார்கள். அவங்க அந்த 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 நபர்கள், அந்த படம் நடிக்கிறதான மனிதர்கள், அந்த நடிகர்கள் இவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறாங்க. அவன் வீசைய அரிவா மாதிரி வச்சா இவனும் வீசை என்ன செய்வான்? அருவா மாதிரி தான் வெட்டுவான். அவன் முடிய அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டினா இவனும் அதே மாதிரி என்ன செய்வான்? ரோல் மாடலாக நடிகர்களை வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஆவிக்குரிய விசுவாசிகளும் தங்களுக்கென்று சில போதகர்களை வச்சு அவங்க நடக்கிறது மாதிரி, அவங்க ஸ்டைல் பண்ற மாதிரி இவங்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது தேவத்துக்கு நேராக திருப்பப்படக்கூடியவனை தன் பக்கமாய் திசை திருப்புகிற ஒரு பொல்லாத ஆவி. இந்த ஆவியை இந்த சபை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு போதகரை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு சபையை வைத்திருக்கிறார், உங்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. இவர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை தான் உங்களை பிழைப்பூட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை பார்க்கிலும் பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், பயங்கரமா பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரனா இருக்கலாம், பயங்கரமா திரள் கூட்ட ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்றவனா இருக்கலாம். அதை பார்த்து நீங்க ஏமாந்து போகாதீங்க. சாத்தானாலையும் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆதி நாட்களே வந்த பரிசுத்தவான்களை திரும்பி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை திரும்பி பாருங்க, பேதுருவை திரும்பி பாருங்க. எதெல்லாம் விடணுமோ எல்லாவற்றையும் விட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ட்ரெண்டிங் என்கிறதான பெயர்ல இவைகளை எல்லாம் தனக்கு உரியவர்களாய் மாற்றி ஒரு கூட்ட ஜனத்தை தனக்காக வளைத்துக் கொள்ளுகிற அனுபவங்கள், இவைகளை விட்டு வெளியே வர வேண்டும். எந்த ஊழியக்காரனை ஹீரோவா மாற்றாதீங்க. பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு நல்ல சத்தமா அவங்க கேட்கும்படி உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. எந்த ஊழியக்காரனையும் ஹீரோவா பார்க்காதீங்க. எந்த ஊழியக்காரனையும் ஆண்டவருக்கு மேல வைக்காதீங்க. அப்படி வச்சா அது ஹீரோயிசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த அப்சலோமின் ஆவி அப்படித்தான் கிரியேட் செய்யும்.
ஹல்லேலூயா, ராஜாவை குற்றம் கண்டுபிடிக்க வச்சு, ராஜாவை குறை சொல்லி, ஹல்லேலூயா, எப்படியாவது ஜனத்தினுடைய சிந்தையை தன் பக்கம் திருப்புகிற ஒரு பொல்லாத ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் கவனமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் விழிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பாருங்க, நான் 18வது வயதுல ஊழியத்துக்குள்ள வந்தேன். என் ஆண்டவர் 18வது வயதுல ஊழியம், முதல் ஊழியம், என்னுடைய ஊழியம் எது தெரியுமா? பிபிஎஸ் ஊழியம். அந்த ஒரு மாத பிபிஎஸ் ஊழியம் முடிச்ச உடனே எனக்கு பைபிள் காலேஜ். நான் பைபிள் காலேஜ் போனேன். பாருங்க, என்னுடையதான அந்த ஊழியக்காரரை, என்னை நடத்தின ஊழியக்காரரை நான் ரொம்ப கனம் பண்ணுவேன், ரொம்ப நேசிப்பேன். அவர் என்கிட்ட பேசலைன்னா அன்னைக்கு சாப்பிடாம கூட இருந்து அழுவேன். அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் வச்சு கொடுத்துருந்தேன். என்னுடைய பர்ஸ்ல, நல்ல கவனிங்க, இங்க பைபிளை பார்க்க வேண்டிய தேவையில்லை, என்ன கவனிங்க, என்னுடைய பர்ஸ்ல இங்க அம்மா அப்பா போட்டோ இருக்காது, ஆனா எங்க ஊழியக்காரருடைய போட்டோ மட்டும்தான் இருக்கும். அப்ப எந்த அளவு என் ஊழியக்காரன் நான் நேசித்திருப்பேன்னு பார்த்துக்கிடுங்க. எவ்வளவு தூரமா என் ஊழியக்காரன் மேல அன்பு வச்சிருப்பேன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு முறை அதே ஊழியக்காரர் என்னிடத்திலே சொல்லுகிறார், திருச்சியில் ஒரு ஊழியம் இருக்கிறது, நீ அந்த ஊழியத்தை செய்ய போக வேண்டும். ஊழியர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஊழியக்காரங்க ஊழியர் மீட்டிங்ல இருக்கிறாங்க. எங்க பாஸ்டர் ஏத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்றேன், இல்ல பாஸ்டர், உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அவ்வளவு தூரமா பாஸ்டருக்கு மதிப்பு இருக்குது, அவ்வளவு தூரமா அன்பு இருக்குது. இப்போ ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் என்ன ஒரு அடி அடிச்சுக்கிட்டு, டேய் பேசாத, பாஸ்டருக்கு எடுத்து பேசாத, பாஸ்டர் சொல்றதை ஒபே பண்ண அப்படின்னு. அப்போ இந்த பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நான் வாயை மூடிட்டு இருந்தேன். அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி ஊழியத்திற்காக ஜோஸ் டேனியலை அனுப்புவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சத்தம் போடாமல் இருந்தேன். உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருக்கிறேன், ஆண்டவரே எங்க பாஸ்டர் பிரிஞ்சு போறனே, எங்க பாஸ்டர் பிரிஞ்சு போறனே. வண்டி போயிட்டே இருக்கு, நான் அழுதுட்டே இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பஸ் ஏற்றி விடுறதுக்கு ஆட்கள் வர்றாங்க, எல்லாரும் வண்டி ஏற்றி விடுறாங்க. அவங்க எல்லாரும் என்னிடத்துல அல்லேலூயா, அழாத அழாத, வருத்தப்படாத, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அப்படி இப்படின்னு என்ன வார்த்தைகள் எனக்கு சொன்னாலும் என் ஊழியக்காரன் நான் பிரிஞ்சு போறேனேங்கிறதான அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்து போனேன். அங்க போனா எனக்கு ஊழியம் செய்ய வராது. அல்லேலூயா. இங்க கொஞ்சமாவது பிரசங்கம் பண்ண தெரியும், கொஞ்சமாவது ஜெபம் நடத்த தெரியும். ஆனா கிராமங்களில் போய் பிரசங்கம் பண்ண உடனடியாக எனக்கு ஞாபகம் வர்றது அவரு தான். ஆனா அவரு ஞாபகம் வர்றதுனால நான் என்ன செய்வேன், அழுவேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பரவாயில்லை, இந்த வாலி பிரசங்கியாரு நல்லா அழுது பிரசங்கம் பண்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாலிப ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, அழுது பிரசங்கம் பண்றாரு. பயங்கர வாஞ்சையாக்கும் அப்படின்னு பார்த்தே. ஹல்லேலூயா. ஒரு வாரத்துல என்ன செஞ்சேன், அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு வாரத்துல ஓடி வந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, அட பாவி, உனக்கு நல்ல ஊழியத்தை நான் கையில தந்தா, ஹல்லேலூயா, நீ என்ன நேசிக்காம, என் ஊழியத்தை நேசிக்காம, என்னை விட உன் ஊழியக்காரனை நேசிக்கிற அப்படின்னு சொல்லி போட்டாரு. பாருங்க ஒரு போடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கிலும் இன்னொரு நபரை ஹீரோவா நம்ம வைக்கவே கூடாது. ஊழியக்காரன் எதுக்கு தெரியுமா, ஆண்டவரிடத்துல உங்களை அல்லேலூயா இணைக்கக்கூடியவன். ஒரு பாலம் மட்டும்தான், ஒரு பாலம் மட்டும்தான். அவன் கர்த்தருடைய பிரதிநிதி. அவன் உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய ஆவியை, உங்களுடைய ஆத்துமாவை அவருக்கு நேராக திருப்பக்கூடிய உபதேசங்களை, ஆலோசனைகளை தந்து அவன் ஆண்டவருக்கு நேராக உங்களை திருப்புவான். ஆனா இந்த அப்சலோம் அப்படி அல்ல. ராஜாவுக்கு நேராக திருப்பப்படுகிறவர்களை தனக்கு நேராக திருப்பப்படுகிற ஒரு அனுபவம் உள்ளவனாக்கு இந்த அப்சலோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும், ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு உங்க புருஷானாலும் சரிதான், உங்க மனைவியானாலும் சரிதான், உங்க பிள்ளைகளானாலும் சரிதான், உங்க சொந்த பந்தம் ஆனாலும் சரிதான், நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பக்கத்துல இருந்து கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தூங்க விடாதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு உங்க புருஷனானாலும் சரிதான், மனைவியானாலும் சரிதான், பிள்ளைகளானாலும் சரிதான், சொந்த பந்தங்களானாலும் சரிதான்,
எந்த நபரானாலும் சரிதான், அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை எல்லாம் ராஜாவை சார்ந்ததாக இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்ததாக இருக்கட்டும். அப்பத்தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்சலோமின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு ஆலோசனை சொல்றேன். அதனால ஊழியக்காரனை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கவும் செய்யப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனை தரை குறைவா என்ன செய்யப்படாது, தரை குறைவாகவும் நடத்தப்படாது. அதுக்கும் ஆண்டவர் தண்டனை தருவார். ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்றது நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரனை ஹீரோவாகவும் மாற்றக்கூடாது, அவனை ரொம்ப குறைச்ச என்ன செய்யக்கூடாது, இடப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அனிசு சொல்றான் சீரவாக மாற்றக்கூடாது அப்படின்னு. ஆமா, ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருடைய பிரதிநிதி. உங்களுக்காக தேவ சமூகத்திலே பிரவேசிக்க கூடியவன், உங்களுடைய நன்மைக்காக ஆண்டுடைய சமூகத்திலே போராடக்கூடியவன், உங்களுடைய விடுதலைக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடியவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான நிலைமைகள் மாறணும். இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 1-31 வசனம் வரைக்கும் வாசிக்கும். அங்க ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு வாலிப தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். பலிபீடம் வெடிச்சு போகும், சாம்பல் கொட்டப்படும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ராஜாவுக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ராஜா என்ன செஞ்சாரு தெரியுமா? உடனடியா சொல்றாரு, அவனை பிடிங்க அப்படின்னு. எப்படி எனக்கு அப்படிங்க, அவனை பிடிங்க அப்படின்னு. அடுத்து கையை எடுத்த கை என்ன செய்யாது, கை என்ன செய்யாது, ரிட்டர்ன் வராது, கை என்ன செய்யாது, மடங்காது. அவனுக்கு ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இது உண்மையான தீர்க்கதரிசி. ஐயா, என் கையை திரும்ப எடுக்க முடியல, எனக்காக ஜோம் பண்ணு. அவன் உடனே ஜோம் பண்ணான், கை என்ன செஞ்சுட்டு திரும்ப மடங்கிட்டு. இந்த சம்பவத்தை எல்லாம் பாருங்க. அந்த தேசத்துல கிழட்டு தீர்க்கதரிசி, களவன் தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய பையன் போய் அவனிடத்துல சொல்றான், இப்படியாக்கும் ஒரு வாலிப தீர்க்கதரிசி வந்தான் பார்த்துக்கிடுங்க. ராஜா இடத்துல தீர்க்க தரிசனம் சொன்னான். ராஜா உடனே கையை நீட்டினாரு. ராஜாவுக்கு கை திரும்ப மடங்கள்ல பார்த்துக்கிடுங்க. அடுத்து அவர் ஜோம் பண்ணினாரு, திரும்ப கை என்ன செஞ்சுட்டு பழையது மாதிரி ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போ அவனை ஏன் நம்முடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்படாதான்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? இங்க யாருக்கு வீட்லையும் தங்கக்கூடாது, யாருக்கு வீட்டிலையும் எந்த ஒரு ஆகாரத்தையும் வாங்கி புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா போயிட்டான், தன் வழியில போயிட்டான் அப்படின்னு. அப்ப உடனடியாக இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள், பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ கழுதைக்கு மேல சேனம் கட்டி எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறான். இவன் திரும்ப அவன் எந்த ரோட்ல போனானோ அந்த ரோட்ல பின்னாடியே போய் இவனை கண்டு அவனை பேசி என்ன சொன்னான் தெரியுமா? பொய் தீர்க்கதரிசனம் சொல்றான் கிழட்டு தீர்க்கதரிசி. எப்படி சொன்னான்? ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும், என் ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவனை என்ன செஞ்சான்? திரும்ப கூட்டிட்டு வந்தான். திரும்ப கூட்டிட்டு வந்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை மீறி செஞ்சதுனால நீ உன் வழியில என்ன செய்ய மாட்ட, திரும்ப மாட்ட, நீ வழியில செத்து போவ அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் முறைக்கிறார். அவர் வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் அவரை என்ன செய்யுது, கொன்னு போட்டுதுன்னு பார்க்கிறோம். அப்ப நான் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கா, அது எந்த பெரிய ஒரு நபரானாலும் அந்த வார்த்தையை விட்டு உங்களை வழி விலக பண்றதுக்கு பிரயாசப்படும் பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கணும்? உடனே அந்த இடத்துல முழங்கால் படி போட்டிருக்கணுமா இல்லையா? முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எங்கிட்ட இப்படி சொன்னீங்க, அந்த ஊழியக்காரரை நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்டிருந்தேன்னா ஆண்டவர் உடனே சொல்லியிருப்பார். அவன் சொல்றது பொய் தீர்க்க தரிசனம், உன் வழியில போயிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அவன் அதை கேட்காம இவனும் ஊழியக்காரன் தானே, இவனும் தீர்க்கதரிசி தானேன்னு சொல்லி நம்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவன் பிரயாசப்பட்டதுனால அவனுக்கு வழியில மரணம் வந்து விட்டது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் அவருடைய வசனத்தினாலே பிழைப்பீர்கள். அவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு உயிர்மீட்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார். அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு புதிய பலனை தருவார். சொந்து போன உங்களுக்கு பலனை கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு உங்களை திசை திருப்ப நினைக்கிற எந்த மனுஷனுக்கும், பக்கத்துல கையை பிடிச்சு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லிருங்க, ஆண்டவரை விட்டு உங்களை திசை திருப்ப நினைக்கிற எந்த மனுஷனுக்கும், எந்த மனுஷனா, நல்ல சத்தமா சொல்லுங்க, எந்த மனுஷனா, அதுல புருஷன் உண்டு, அதுல பிள்ளை உண்டு, அதுல மனைவி உண்டு, அதுல அப்பா உண்டு, அதுல அம்மா உண்டு, அதுல சொந்தக்காரன் உண்டு, அதுல நண்பன் உண்டு, யாரானாலும் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது ஒரு அப்சலோமின் ஆவி. இது ஒரு அப்சலோமின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்ய தெரியுமா? பாசமா நம்ம இடத்துல பேசும். எப்படி பேசும்? பாசமா பேசும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அவன் அண்ணான்னு விழிச்சா முழுக்க விழிக்கல சொல்லுவாங்களா? கேட்டிருக்கீங்களா? ஆமா, அவ அண்ணின்னு விழிச்சா முழுக்க விழிக்க மாட்டா. ஹல்லேலூயா. ஆமா, இதே மாதிரி தான் இந்த ஆவியும் அப்படிதான் வரும். மைனி மைனின்னு விழிச்சா ஐயோ நமக்கு மெய் மறந்து போகும். மாமா, தங்கச்சி, அண்ணா அப்படின்னு விழிச்சா மெய் மறந்து போகும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? அப்சலோமின் ஆவிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? வைத்திருந்தார். இந்த பிசாசுனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறது வரைக்கும் இவங்க நல்லா தான் இருந்தாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கத்து வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பாங்க, அவருடைய சித்தத்தை செய்வாங்க. எப்படா வருவாருன்னு வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க. ஆனா இப்போ பாம்புக்கு சத்தத்தை கேட்க ஆரம்பிச்ச பிறகு, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு, ஆண்டவருடைய சத்தத்தை பார்க்கிலும் பிசாசுடைய சத்தம் இன்பமாய் தெரிகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை பார்க்கிலும் அந்த ஆவியினுடைய சத்தம் மேன்மையாய் தெரிகிறது. அதனால இப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனுபவம் என்ன செய்யல? காணல. இப்போ பாம்பு எப்ப வரும்? பாம்புட்ட எல்லாம் பேசியாச்சு. பேசி முடிச்சிட்டு இப்போ ஆண்டவர் வரும்போது ஆளு போய் ஒளிச்சாக உட்கார்ந்துருப்போம். எப்படி? ஆண்டவர் வரும்போது போய் என்ன செஞ்சிருக்கு? ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னைக்கும் எனக்காக காத்திருப்பானே, என்னைக்கும் வெயிட் பண்ணி காத்திருப்பானே, இன்னைக்கு அவனை காணலையே. ஆதாமே, ஆதாமே, எங்க இருக்கிறா, எங்க இருக்கிறா, எங்க இருக்கிற? சத்தம் வருது. நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒழிச்சிருக்கிறேன். இவ்வளவு நாளும் பயம் இல்லாம ஆண்டவர் என்ன செஞ்சான்? சந்திக்கிறவன், பயம் இல்லாம ராஜாவை தரிசிக்கிறவன், பயம் இல்லாம தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிறவன். இன்னைக்கு பயம் வந்துட்டு. காரணம் என்ன தெரியுமா? இந்த பயம் வர்றதுக்கு காரணம் அந்த பாம்புக்கு வார்த்தைக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? கீழ்ப்படிந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்சலோமினுடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆவி நம்மளை ஆக்குபைட் பண்ணிடும். அந்த ஆவி நம்மளை அழித்து விடும். நம்ம அதனால ஒரு நாள் முன்னேற முடியாது. ஒருபோது நம்ம என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. இந்த அப்சலோமின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா என்பதை பார்த்து அதை அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து வெளியே வாருங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பழி வாங்குதல் அப்சலோமினுடைய ஆவி. ராஜாவை விட்டு ஜனத்தை தன் பக்கமாய் திருப்புறது அப்சலோமினுடைய ஆவி. இந்த ஆவியினுடைய கிரியைகள் சங்காரம் செய்யப்பட வேண்டும். எல்லாரும் அப்படி எழும்பலாமா?